ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசெஞ்சர்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கேஜ்டு ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 monthsலேருந்து 11 months வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 months ஸ்கூல்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 4,60,700 தராங்க. ஸோ ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், ஹைதராபாத், பூனே, மும்பை, சென்னை, குருகிராம், கொல்கத்தா, ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர்னு மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன்லாம் அவங்க எந்த லொக்கேஷனில் வேணாலும் உங்களை அலோகேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரீலொகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அவங்க எந்த லொக்கேஷனில் போட்டாலுமே. ஸோ லாஸ்ட் டேட் வந்து அவங்க இன்னும் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி வந்து சிஎஸ்சி ஐடியில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ பாஸ்ட் அவுட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2021, 2022, 2023, 2024 பேட்சாக இருந்து நீங்கள் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி வந்து சிஎஸ்சி ஐடியில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவ் அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் 3 monthsல வந்து ஏதாவது அசெஞ்சர் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் 3 monthsல ஏதாவது அசெஞ்சர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து டெர்மினேட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அசெஞ்சர் எக்ஸாமே எழுத முடியாத மாதிரி கூட ஆயிடலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட் 3 monthsல அசெஞ்சர் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் போட்டாலும் ரீலொகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மோர் தென் 11 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு கேப்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்லாம் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு கேப்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனை தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எம்டெக் தான் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா அதுதான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க, அதை தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு பிஇ தான் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா உங்கள் பிஇயோட மார்க்ஸை தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எலிஜிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த எலிஜிபிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு மெயில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க் டெஸ்ட் நடக்கும், மார்க் அசஸ்மெண்ட் நடக்கும். ஸோ அது வந்து 20 minutes நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க் அசஸ்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து சும்மா ப்ராக்டிஸ் அசஸ்மெண்ட்ஸ் தான். அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நீங்கள் ஃபெமிலியர் ஆகிறதுக்காக உங்களுக்கு ப்ராக்டிஸ் அசஸ்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எந்த வகையிலுமே உங்கள் மார்க் நீங்கள் மார்க்கில் எடுக்கிற மார்க் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் அசஸ்மெண்ட். நீங்கள் ஜஸ்ட் சும்மா போய் அட்டன் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி அசஸ்மெண்ட், எப்படி கொஷின்ஸ் இருக்கும், ஸோ எப்படி வந்து கிளிக் பண்ணணும், எந்த இடத்துல எது இருக்கும், இது மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும்தான் இந்த அசஸ்மெண்ட். நீங்கள் வேணும்னா இதை அட்டன் பண்ணிக்கலாம். இதை அட்டன் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி ஃபெமிலியர் ஆகிக்கலாம். ஸோ ரவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 3 rounds இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசஸ்மெண்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு 3 rounds இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கு காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட்டில். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், ரீசனிங் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு 50 questions வரும். ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்ஸில் காமன் அப்ளிகேஷன், எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி, சூடோ கோட், ஃபண்டமெண்டல் ஆஃப் நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி, கிளவுட் இதை பற்றி 40 questions வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடில் இது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப்டிடியூடில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு கோடிங் ரவுண்ட் இருக்கும். கோடிங் ரவுண்ட் வந்து 45 minutes 2 questions இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜஸ் வேணாலும் சூஸ் பண்ணி
நீங்க உங்க கோடிங்க ரைட் பண்ணிக்கலாம். ஸோ சி, C++, .NET, ஜாவா, பைத்தான்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க உங்க கோடிங்க ரைட் பண்ணிக்கலாம். கோடிங் அசஸ்மெண்ட் வந்து 45 மினிட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க ஆப்டிடியூட் அண்ட் கோடிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் வந்து கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் நடக்கும். கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்டோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ், ½ an hour உங்களுக்கு கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் நடக்கும். ஸோ அதில் வந்து வொக்காபுலரி, ஃப்ளூவன்சி, ப்ரொனவுன்சியேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு செஷன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒன்ஸ் அதையும் நீங்கள் முடிச்சுட்டு அதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூலையும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆஃபர் லெட்டர் வந்துடும். ஸோ இதான் வந்து 4 ரவுண்ட்ஸ். இந்த 4 ரவுண்ட்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு அசென்ஜல் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்குல்ல, இதில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாமா கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ஆல்டர்னேட் மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஜெண்டர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் கரண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் கரண்ட் அட்ரஸோட அட்ரஸ், பின்கோட், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் பர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதையும் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க இதை பற்றிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ப்ரைமரி ஸ்கில் என்ன, செகண்டரி ஸ்கில்ஸ் என்ன இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜஸில் நீங்கள் ஏதாவது கிராஜுவேஷன், டிப்ளமா அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ப்ரிஃபர்டு லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் ப்ரிஃபர்டு லொக்கேஷன் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்டு, தேர்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க லைனாக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டாண்டிங் பேக்லாக்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது அரியர்ஸ் இருக்கா, இது மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 3 monthsல நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கும் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ ரிசல்ட் வருமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் ரெஸ்யூம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சூஸ் ஃபைல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB தான். ஸோ 1 MBக்குள்ளே உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 MBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 MBக்குள்ளே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஐடி டைப் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேன் கார்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேன் கார்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டு நம்பரும் உங்கள் பேன் கார்டோட ஃபோட்டோவையும் அட்டாச் பண்ண சொல்லும். அது ரெண்டுத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ பேன் கார்டோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 MBக்குள்ளே உங்கள் பேன் கார்டை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் இருக்குல்லையா, அக்ரின்னு, இது எல்லாத்துக்கும் டிக் கொடுத்துக்கோங்க.
ஒன்ஸ் இது எல்லாத்துக்கும் நீங்கள் டிக் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.